அகமதாபாத்திலிருந்து லண்டன் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானது. இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுக்க பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த குடும்பமெல்லாம் மீளாத்துறையில் இருக்கின்றது. அந்த விபத்தில் உயிரிழந்த 225 பேருக்கும், இந்த மருத்துவமனையில் 5 பேருக்கும் இதில் நான் என்னுடைய இரங்கலை நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இன்று இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பினுடைய நோக்கம், புதுச்சேரியில் கடந்த 4 மாதமாக வழங்கப்பட்டு வருகின்ற அரிசி, இலவச அரிசி, நிறைய கேள்விகள், நிறைய பிரச்சனைகள் நிறைய வந்தாலும் கூட மக்களுக்கு அந்த அரிசிகள் சென்று சேர்கிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற முறையில் எல்லாத்துக்கும் குறை சொல்லி நிற்கக்கூடாதுன்றதுக்கோசம் அந்த குறைகள் அப்போது கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அடுத்தாவது சரி செய்திருவாங்கன்ற நம்பிக்கையில் தகாமல் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு மட்டுமே இந்த டெண்டர் கிடைக்கிற வகையில் டெண்டர் தான் விடப்பட்டது. ஆனால் அதில் இருக்க கண்டிஷன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி தான் அதை எடுக்க முடியும். அவங்களுக்கு புதுச்சேரியில் அரிசி ஆலையோ, ரைஸ் மில்லோ, இல்லை குடோனோ, இல்லை இதுக்கு முன்னாடி அரிசி இங்கே வியாபாரம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையோ எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அந்த டெண்டரை கொடுத்தாங்க. அவங்க அந்த 4 மாத காலம் ஏறக்குறைய 88 கோடி ரூபா அளவுக்கு அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த காலம் முடிஞ்ச பிறகு மீண்டும் டெண்டர் வைக்கணும். புதுச்சேரி அரசு மீண்டும் சிவில் சப்ளை பண்ணணும். ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் டெண்டர்ன்றதால அதை ரெனியூவல் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அரிசி அன்றைக்கி ஏலம் மக்கள்கிட்ட டெண்டர் வைக்கும்போது அன்றைக்கே 9 ரூபா கூட வாங்கியதா ஒரு பேச்சு இருக்குது. அது உண்மையும் கூட. இப்போ மிகப்பெரிய விளைச்சல் ஏற்பட்டு அரிசி விலையெல்லாம் குறைந்து இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கி கணக்கு பார்த்தா 15 ரூபா கூட கொடுத்தா அதே 47-40க்கு அந்த அரிசியை ரெனியூவல் செய்திருக்கிறாங்க. இது யாரக்குறைய புதுச்சேரியினுடைய அரசுக்கு ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பு. இந்த இழப்பு மக்களுக்கு மீண்டும் இன்னும் ஒரு 5 கிலோ அரிசி தரலாம். இவங்க தரேன்னு சொல்லி தராமல் இருக்கிற கோதுமை தரலாம். 2 கிலோ தரேன்னு சொன்னாங்க, கோதுமை தரல. அந்த ரேஷன் ஊழியர்களுக்கு சம்பளம் தராமல் இருக்கிறாங்க. அந்த கடைக்கு வாடகை தராமல் இருக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதை முறையாக டெண்டரு முன்கூட்டியே விட்டு இருந்தால் இந்த ரெனியூல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அரிசி போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்கள் பட்ஜெட்டில் சொல்லிட்டீங்க, அதுக்குள்ளே பணத்தை ஒதுக்கிட்டீங்க. இது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு ஆதாயம் கிடைக்கணுன்றதுக்கோசம் முறைகேடு, முழு முறைகேடில் இது நடந்திருக்குது. இந்த அரசாங்கம் இப்போ ரெனியூல் பண்ணியிருக்கிற அதை ரத்து செய்துட்டு முறைப்படி டெண்டருக்கு போய் டெண்டர் வச்சு புதுச்சேரியில் இருக்கின்ற அரிசி ஆலையில் இருக்கக்கூடிய மில்லுகளுக்கும் இங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கு நெல்லை பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுறதுக்கு முழு முயற்சி. ஏன்னா இப்போ வரக்கூடிய அரிசி எல்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து இருக்கும் விளைஞ்ச நெல்லுலேருந்தோ, பாண்டிச்சேரி நெல் வியாபாரிங்கிட்ட, அரிசி வியாபாரிகிட்ட தான் வரலாம். முழுக்க அண்டை மாநிலத்து புதுச்சேரிக்கு இருக்குது. இந்த ஊர் விவசாயிகள் ஏற்றம் பெறணும், இந்த ஊரில் இருக்கிற சிக்காய் மூடி கிடக்கிற மில்லுலாம் திறக்கப்படணும், இங்கே இருக்கிற தொழிலாளிகளாக வேலை கிடைக்கணும்னா இந்த அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்து இப்படி தான் செய்யணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மில்லை தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கணுன்ட்டாங்க. தோரம்பருப்பு அந்த கூட செத்தான். வடநாட்டிலேருந்து பயிரேட்டிலேருந்து தோரம்பருப்பை தமிழ்நாட்டில் தான் அரைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுபோல் ஒரு அரசாங்கம் உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய, உள்ளூரில் இருக்கிற மக்களுக்கு விவசாயிகளுக்கு பயன் கொடுக்கக்கூடிய தன்னுடைய திட்டங்கள் இருக்கணும். இது பெயர் அளவில் ஏதோ கார்ப்பரேட் கம்பெனி பண்ணுற மாதிரி இருப்பது சரியல்ல. உடனடியாக இந்த அரசு தன் தவறை திருத்தி கொண்டு இந்த ரெனியூவல் செய்ததை ரத்து செய்துவிட்டு டெண்டர் மூலியமாகவே புதுச்சேரியில் இருக்கின்ற அந்த பழைய சிஸ்டத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவை அரிசி, அந்த கட்டுப்பாடு கரெக்டான நேரத்தில் சப்ளை பண்ணுன்ற முறையில் புதுச்சேரியில் இருக்க மில் அதிபர்களும் இதில் கலந்துக்கிறதுக்கு வழி செய்யணும். புதுச்சேரியில் இருக்கிற விவசாயிகளோட நெல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வழி செய்யணும். இதை இந்த அரசாங்கம் செவி மடுக்கவில்லைன்னா, செய்யலைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சிவில் சப்ளை முன்பு தேதியிட்டு போராட்டம் நடத்தும். இந்த வாரத்திலே முதல்ல இது சம்பந்தமான கேள்வி கேட்டுருங்கண்ணே, அப்புறம் நீங்கள் சொல்கிறத சொல்லிடுறேன்.
முதல்ல இது சம்பந்தமான கேள்வி இருந்தால் கேட்டுருங்க. சர்வ பேக்கேஜ் அப்புறம் வேற அது எனக்கு தெரியாது. நீங்க சொல்லி நான் சொல்லிட்டேன், நடந்து தவறுகளை சொல்லிட்டேன். நெருக்கமாக இல்லையான்றதை நீங்க முடிவு பண்ணி இது வந்து நான் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறேன். இது எல்லாத்தையுமே கையில் இருக்கிற ஆதாரங்கள்லாம் எங்கிட்டையும் இருக்குது. அதை அள்ளி வீச விரும்பலை. அரசாங்கம் தானே திருத்திக்கணும், டெண்டரை வந்து மறுபடியும் வைக்கணுன்றது தான். ஆமாம், கடந்த காலத்தில் வாங்கின அரிசியினுடைய விலை வேறு, இப்போ வாங்குற 47-40 வேறு. நல்லா 1050 ரூபாய்க்கு 25 கிலோ சிப்பம் ஃபஸ்ட் கிளாஸ் அரிசி தராங்க. சாப்பிடக்கூடிய அரிசி. இதை விட உயர் ரகமான அரிசி அது 40 ரூபாய்க்கு நல்ல ரகமாகவே பிராண்டடே கிடைக்குது. நீங்களாம் சொல்ல மாட்டீங்களா? அந்த பிரஸ் நேற்று ஒரு மேடையிலே சொல்லிட்டேன். இல்லை அது வந்து ரீசெண்ட் தான் வைக்கிறேன்னாரு. பெரிய தவறு நடக்குதுன்னு சொன்னேன், செய்கிறேன்னு சொன்னார். நான் என்னுடைய கடமை செய்யணும்ல. அவரை தான் சாடுறான், முதலமைச்சர் தான் சாடுறான். இப்போ ஏங்க 15 ரூபா ஊழலா, இல்லை அவருக்கு தெரியாமல் அதிகாரிங்க பண்ணிக்கிறாங்களா, இல்லை அவரே பண்ணிக்கிறாங்கன்றதை நான் வந்து குற்றச்சாட்டாக வைக்கிறேன். அவர் ஒன்றும் மறுக்கிட்டோம், தவறு தான் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் சரியாக வாங்கியிருக்கிறோம், இந்த ரெனியூவல் ரைட்டு தான் அப்படின்னு அவர் சொல்லட்டும். நீங்கள் கேட்குறதுலாம் சொல்ல முடியாது. அதாவது அதை சொல்கிறதுக்கு எங்களுடைய அச்சம் இல்லை. ஆனாலும் ஒரு பெரிய தவறு, மக்களுக்கு வந்து 10 கிலோ கொடுக்குற அரிசியை 5 கிலோ கொடுக்கலாம். நீ சொன்ன 2 கிலோ கோதுமை தரேன்னு சொன்னீங்க, கொடுக்கா விட்டீங்க. பருப்பு போடுறீங்க, போடா விட்டீங்க. இதெல்லாம் இதில் செய்யலாம். ஏறக்குறை 20 கோடி ரூபான்றது பெரிய தொகை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இன்றைக்கி ரேஷனில் சப்ளை பண்ணக்கூடிய அரிசி வந்து முழுமையாக போய் சென்றடையலை. 100% ரெட் கார்டு ஹோல்டர்ஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 100% போய் சேரலை. மஞ்சள் கார்டில் இருந்து இவ்வளோன்னு கொடுத்தீங்கன்னா போய் சேர 70% தான் சப்ளை பண்ணுறாங்க. மீதி 30% அது எந்த அக்கௌண்ட்டில் வருது? அரிசியை வாங்குறீங்களா வாங்கலையா, இல்லை அரிசியை வாங்கினதை மீந்து மறுமாதம் போகிறீங்களா? இதெல்லாம் அவங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கையாகவே கொடுக்கணும். கடந்த 4 மாதத்தில் என்னோட தொகுதியில் 80% மேலே கொடுக்கவே இல்லை. மீதி 20% என்ன செஞ்சாங்கன்றதையும் சொல்லணும். அப்புறம் ஆமாங்க, என்னங்க நான் தான் சொல்கிறேனேங்க. நான் வந்து 15 போன தடவை வாங்கினது 9 ரூபா கூடன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அரிசி விலை குறைஞ்சிருக்கும் பொழுது மறுபடியும் அதே தொகை கொடுத்தால மேற்கொண்டு 6 ரூபா நஷ்டம். அப்போ 15 ரூபா இந்த அரசாங்கத்துக்கு கூடுதலாக கொடுத்து வாங்குறாங்க. கணக்கில் நஷ்டம். முறைகேடு கூட்டணி கட்சிகள் வந்து காங்கிரஸ் எல்லாம் வந்து அனைத்து துறையிலும் ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன? ஒருத்தர் வந்து சம்பளம் கட்ட விஷயமா இருக்கட்டும், கலாத்துறை போலி மதுபான தமிழக அரசுக்கு அது பெரிய இழப்பு, இந்த மாதிரி பல விஷயம். இதுல வந்து எதிர்கட்சியால நீங்க எதுவுமே சொல்லலை அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில ஒரு பதவி வழங்கணும்னு சொல்லி பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடை சொல்லிட்டாங்க. இது வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து வழக்கு போட்டிருக்காங்க. அவர் தார்மீகமாக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டியது அவருடைய கடமை. அதை விட அவர் இந்த அரசாங்கத்தை ஆளக்கூடிய இந்த அமைச்சர்களை வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து இதில் வாயை திறக்காது இருக்கார். அவரை எப்பயாவது பார்த்து நீங்கள் கேட்டிங்களான்னு தெரியல. இது இல்லைங்க, முதலமைச்சரை பார்த்து இந்த மாதிரி தவறுலாம் நடந்துருக்குது, ஸ்மார்ட் சிட்டியில் தவறு நடந்துருக்குது, இந்த துறையில் தவறு நடந்துருக்குது, கால்நடைத்துறையில் இது மாதிரி மாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தராது இருக்கிறாங்களே அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து நீங்கள் யாராவது கேட்டிங்களா? என்னை கேட்குறீங்க, நீங்கள் கேட்டிங்களா? நான் கேட்டுன்னு இருக்கேன். என் காலம் வரும் எங்களுக்கு கேட்கறதுக்கு. இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிகிற துருப்பு சீட்டாக நாங்கள் வச்சுக்கிறது பல விஷயம் இருக்குது. அது கேட்குற நேரத்தில் கேட்போம். அரசாங்கத்தை தூக்கி எறிவதுக்கு ஆமாம், 6 மாதத்தில் முடியுதுன்னா இனிமேல் தான் ஒரு கட்டாக நாங்கள் அவுத்து கொடுப்போம். ஊழல் ஆட்சி தான், ஊரறிஞ்ச ஆட்சி தானே, இது ஊழல் ஆட்சி தானே. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி வருகின்ற தேர்தல் வந்து அவங்க தலைமையில சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
உங்களோட கருத்து தான் சார். நீங்க இப்போ 6 சிட்டிங் எம்எல்ஏல இருக்கீங்க, அவங்க 2 எம்எல்ஏ தான் இருக்காங்க. அவங்க கட்சி வளர்ச்சிக்கு அவங்க பேசுகிறாங்க, எங்கள் கட்சி வளர்ச்சிக்கு நாங்கள் பேசுகிறோம். எங்கள் தலைமை அதுக்கு தகுந்த முடிவு எடுப்பாங்க. சொல்லியிருக்காரு எங்க தலைமை இல்லைங்க, நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. அவர் நாராயணசாமி சாருக்கு பவர் ஜாஸ்தின்றதால அவர் சொல்லுவார், எங்களுக்கு அவ்வளோ பவர் இல்லை. ரேஷன் கடை அரிசியை வந்து இது பண்ணா நீங்கள் போராட்டம். ஆமாம், அந்த அரிசி ரிட்டர்ன் பண்ணுறது. அதான் சொல்லிட்டேன். அந்த 70% 80% அரிசி தான் கொடுக்குறாங்க. அந்த அரிசி ரிட்டர்ன் ஆகிற அரிசி வந்து எந்த கணக்கில் போகுது, அது ஒரு மாதமாக எவ்வளோ வந்து அரசாங்கத்துக்கு மீதமாச்சு, கடந்த 4 மாதத்தில் எவ்வளோ பணம் வந்து அதில் மிச்சமாயிருதுன்னு சொல்லுங்கள். இந்த காங்கிரஸ் வந்து ஊழல் தொடர்பாக நாங்கள் சிபிஐக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது மாதிரி எதுவும் பண்ணுற மாதிரி ஐடியா? இல்லை, சிபிஐக்கு இப்போ மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போனோம். காங்கிரஸ் போனாங்கன்னா நாங்கள் வரவேற்கிறோம், போனால் வரவேற்கிறோம். எங்களுக்கு அதுமாரி அவர்கிட்ட ஏதோ பொறுப்பு கிடச்சிருக்குது, அவங்க போராடுறாங்க, எங்களுக்கு கிடைக்கல. முதல்வர் சந்திச்சு எதுவும் புகார் தரப்படுது? இல்லை, நேற்று நேரடியாகவே ஒரு மேடையிலே சொல்லிட்டேன். இது வந்து தனிப்பட்ட முறையில் மனு கொடுத்து சரி செய்கிற விஷயம் இல்லை. இது ஏதோ ஒரே ஒரு நபர் முடிவெடுத்து இவ்வளோ பெரிய தவறு செய்ய முடியாது. ஒரு சிவில் சப்ளையில் இருக்கிற டைரக்டர்லேருந்து செக்ரட்டரியிலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இது வந்து பரவி இருக்கணும். யாருடைய ஒப்புதல் இல்லாத ஒரு தனிப்பட்ட நபர் இதை முடிவு எடுத்துக்க முடியாது. முதலமைச்சருடைய முடிவு இல்லாமல், முதலமைச்சருடைய இசைவு இல்லாமல் இதை செய்ய முடியாது. இதுதான் என் கருத்து. ஆமாம், முதல்வர் துறையை கண்டிச்சும் முதல்வர் கண்டிச்சும் தான். அவர் தானே இந்த ஆட்சிக்கு தலைமை ஏற்றிருக்காரு. வச்சிருக்கோம் சொல்லுவோம். இன்றைக்கி ஒன்று அவுத்து இருக்கிறோம், நாளைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று கொடுப்போம். அப்புறம் ஒரே நாள் எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்புறம் செய்தி இருக்காதுல்ல. பரவாயில்ல இருக்கட்டும். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களே சொல்லியிருந்தாங்க, திமுக வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காங்க முதலமைச்சரோட, அவங்க தொகுதிக்கு மட்டும் அனைத்து திட்டங்களும் செய்யறாங்க. திட்டம்லாம் முடிஞ்ச உடனே இப்போ இந்த அரசாங்கத்தை நடக்கக்கூடிய திட்டம்லாம் எங்கள் தொகுதிக்கு அவங்க தொகுதிக்குன்னு இல்லை, யாருடைய சொத்தும் இல்லை. இந்த அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிங்க, அவங்க தொகுதிக்குள்ள வேலைகளை செய்வது அவங்க கடமை. அந்த வேலைகளை எங்களால் செய்ய முடியுது, நாங்கள் செய்கிறோம். அவங்களால செய்ய முடியல, குறை சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எந்த அமைச்சர் ரூம்லேயே எங்களை பார்த்துக்கிறீங்களா? எங்கேயாவது மண்டி போட்டு இந்த முதலமைச்சர் ரூமில் உட்காந்துருக்கிறோமா? என்னோடய பர்சனல் வேலைக்குன்னு நாங்கள் எங்கேயுமே போனது கிடையாது, எந்த அமைச்சரையும் சந்தித்ததில்லை. நான் இன்னும் குறிப்பாக இந்த அமைச்சர் ரூமில் ஒரு நாளில் கூட ஒரு அமைச்சர் ரொம்ப போக மாட்டேன். நாங்கள் செக்ரட்டரிங்களை பார்ப்போம், எங்கள் கடமை என்னவோ அதை செய்வோம். கோயில் பத்திரிகை வைக்கிறது போகும்போது தனிப்பட்ட முறையில் போக மாட்டேன். ஒரு முதலமைச்சர் பத்திரிகை வைக்கிறது கோயில் பத்திரிகை, நம்மளுடைய வெள்ளினூர் கோயில் இருக்குதுன்னா அந்த கோயில் பத்திரிகை வைக்க போவோம். கும்பாபிஷேகம் பத்திரிகைனா கும்பாபிஷேகம் பத்திரிகை வைக்க போவோம். தெரியல சார் பேசுறது யாரும் தெரியல சார், சொல்லுங்க சார். இல்லைங்க, கொஞ்சம் புரட்சி படையெல்லாம் வந்த பிறகு நம்ம தெரியாதாங்க உங்களுக்கு. சரிண்ணா, வேற எதுப்பா திமுக நடத்தின போராட்டத்தில் லைனாக சொல்கிறேன். நாங்கள் எது தேவை நடத்தியிருக்கிறோம், பந்து நடத்தியிருக்கிறோம், எலக்ட்ரிசிட்டி நடத்தியிருக்கிறோம், எஜுகேஷன் நடத்தியிருக்கிறோம், எல்லா போராட்டம் நடத்தியிருக்கிறோம். பஸ் ஸ்டாண்டு முதலமைச்சர் தான் தெரியும், அந்த தொகுதி எம்எல்ஏவுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். இல்லைங்க, எதிர்கட்சி தலைவராக கேட்கும்போது பஸ் ஸ்டாண்டே திறக்கா இருந்தாங்க. நான் ஒரு நாள் அவர்கிட்ட போய் சத்தம் போட்ட பிறகு தான் திறந்தார். பஸ் ஸ்டாண்டுக்கோசம் கடையா, கடைக்கோசம் பஸ் ஸ்டாண்டாங்க. மக்கள் அவதிப்படுறாங்க, திறங்கன்னு சொன்னால் திறந்துட்டாங்க. அது வந்து 96லேருந்து சொல்லியிருக்காங்க. 96லேருந்து வேல்ராம்பேட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டு வருது, ஈசிஆரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு வருது, இப்போ இருக்கிற பேப்ஸ்கோ கிரவுண்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டு வருதுன்னு சொன்னாங்க. அதே போல் தான் இதுவும். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஆமாம், புதுச்சேரி நிறைய தொழிற்சாலை போயிருந்தாரு. உஷாத்து ரொம்ப நாளாக காணாமல் தேடிங்க.
சரி 96 பஸ் ஸ்டாண்டு நான் திறந்துட்டேன். ஈசிஆர்ல அந்த ஆட்சி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ரங்கசாமி தான் தொடர்ந்து சொல்லியிருந்தாரு.